கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானமாக சகரியாவுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை தியானிக்கிறோம். கர்த்தருடைய தூதரானவர் சகரியாவிடத்திலே செருபாபேலுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லுகிறார். செருபாபேலுக்கு சொல்லப்படக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகள் என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அன்றைக்கு செருபாபேலுக்கு வாக்கு பண்ண கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் இதையே வாக்கு பண்ணுகிறார். பலத்தினால் இல்லை, மாம்ச பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையினாலே பலத்தினாலே உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும். ஒருவேளை எந்த காரியங்களில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ அந்த காரியங்களிலே கர்த்தர் உங்கள் உற்சாகப்படுத்தும்படியாக வருகிறார். ஒரு தேவ தூதன் சகரியாவுக்கு தரிசனமாகி இந்த வார்த்தைகளை கொண்டு உற்சாகப்படுத்தினது போல இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் சோர்ந்து போயிருக்க உங்களுக்கு உற்சாகத்தை உண்டாக்கி தருகிறது. ஒருவேளை நீங்கள் பார்க்கிற தரிசனங்கள், அதன் அர்த்தங்கள், அதன் வியாக்கியானங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் இந்த வார்த்தைகள் சத்தியம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவராலேயே எல்லாம் ஆகும். ஒருவேளை உங்களுடைய தரிசனங்கள் புதுமையாக இருக்கலாம், பொன் குத்துவிளக்குகள் இருக்கலாம், அணையாமல் எரிந்து கொண்டிருக்கலாம், அங்கு ஒரு ஆசாரியன் இல்லாமல் இருக்கலாம், அதன் அர்த்தங்கள் என்னவென்று தெரியாமலும் இருக்கலாம், குத்துவிளக்கிலிருந்து எண்ணெய் எப்படி வருகிறது என்ற ரகசியம் புரியாமல் இருக்கலாம், குத்துவிளக்குக்கு எண்ணெய் வார்ப்பது யார் என்ற அர்த்தங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அவைகளை குறித்த காரியம் அல்ல, உங்களை குறித்த ஒரே ஒரு காரியம், உங்களுடைய வாழ்க்கையிலே பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஒன்று முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் திட்டமாய் மேற்கொண்டு கொள்ளுவார். தைரியமாயிருங்கள், திடமனதாயிருங்கள், உற்சாகமாயிருங்கள். காரியங்களை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய சகல காரியங்களிலும் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார். குத்துவிளக்கிலை வெளிச்சம் வருவது போல, குத்துவிளக்கின் வழியாக வெளிச்சம் வருவது போல உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும். ஆமேன், ஆமேன்.